கிருமி எருமி சருமி. சாமி பக்தா வா பக்தா உட்கார். சொல்லு என்ன விஷயம்? வாழ்க்கையே பிரச்சனையா இருக்கு சாமி. அதனால தான் நான் சாமி ஆயிட்டேன். என்ன சாமி? அதனால தானே சாமியை தேடி வந்திருக்கேன். ஆமா சாமி. அப்படி என்ன பிரச்சனை? வீட்டுல இருந்த நகையெல்லாம் காணாம். கடை மேல கடை. இதுல இருந்து விடுபடுறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க சாமி. சாமிக்கு ஒரு 5001 தட்சணையை வை, உன் பிரச்சனையெல்லாம் சரி பண்றேன். 5000மா? மேலும் நான் கடன்காரன் ஆயிரும் சாமி. நான் ஒரு ஏழை பக்தன் சாமி. சரி, உனக்காக ஒரு 1000 ரூபா மட்டும் தட்சணை வை, நான் உன் குறைய தீர்த்துறேன். 1000மா? 1000 ரூபாய்க்கு எப்படி வாங்கி கொடுக்குறேன்? சரி பரவாயில்ல, ஒரு 500 ரூபா தட்சணை வை. சாமி ஒரு 250. சாமி நீ எவ்வளோ வைக்க போற? நீயே வை பார்ப்போம். ஏண்டா பழம் கொண்டு வர்றதை நினைச்சு பல்கான பாட்டின்னு நினைச்சேன்டா. கடைசியில் 10 ரூபா வைக்கிற. இது சரி வராது. இருங்க சாமி, இருங்க சாமி. இந்தாங்க. என்னைய நம்பி வந்த பக்தனை நான் கைவிட்டதா என சரித்திரமே கிடையாது. ஆத்ரே பூத்ரே சாத்ரே. சாமி ஒரு நிமிஷம். ஏய் இங்க போற? கதவை சாத்திட்டு வந்துடுறேன். ஏய் என்கிட்டே வா. ஏய் ஏய் என்ன என்ன பண்ற? கிட்ட வர சொன்னீங்களா சாமி? இந்த மாதிரி எல்லாம் பண்ணினா கை காலை கட்டி போட்டுருவேன். என்ன என்ன என்னத்தை பாக்குற? கட்டி போடுறேன்னு சொன்னீங்களே, கயிறு இருக்கான்னு பார்த்தேன். இல்ல, உனக்கு புரி வாக்க முடியாது. நீ முதல்ல கிளம்பு. சாமி 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 மன்னிச்சிருங்க சாமி, தெரியாம சொல்லிட்டேன். அப்படி வா வலிக்கு. தொண்டையில் கிச்சு கிச். விச்சு மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சு கிச்சு போக்குங்க. டேய் நீ குறி வாக்க வந்தியா இல்ல விளம்பரம் பண்ண வந்தியா? இல்ல சாமி, இல்ல சாமி, ஒரு ஆர்வத்துல சொல்லிட்டேன். உனக்கு நகை வேணுமா வேணாமா? வேணும் சாமி, வேணும் சாமி. அப்படி வா. இத குடி. இந்த கனியை கொண்டு போய் வீட்டில் வை. இன்னும் 7 நாள்ல உன் நகை உன் வீடு தேடி வரும். என்ன சாமி, மாடு மேய்ஞ்சிட்டு வரும் வீட்டுக்கு வந்துடும் சொல்றது மாதிரி சொல்றீங்க? ஐயோ, ஏற்கனவே மாடை காணான்னு ஒருத்தன் வந்தேன், அந்த ஞாபகத்தில் சொல்லிட்டேனே. டாய் சாமியை எதிர்த்து பேசுறியா? போறியா இல்லையா? அப்பா போயிட்டேன். என்ன இங்க இருந்து வெள்ளிச்சம்பை காணா? அதுக்கு பதிலாக எதுவும் பேப்பர் இருக்கு. முதல்ல நீ வச்சிருந்த வெள்ளிச்சம்பை தேடி நீ கண்டுபிடி, அதுக்கப்புறம் என் நகையை கண்டுபிடிப்பேன்னு நான் நம்புறேன். திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது.